இடையில 1-2 காய்க்கு நாங்கள் விட்டுருக்குறோம் பேக் கட்டாங்க. ஆனால் அது இங்கே பாருங்க விழுந்துட்டு. வணக்கம் ராவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட்டு எடுக்க போகிறோம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளமையாக கோதுமை மாவை பாவிச்சு தான் நாங்கள் இந்த தோசை சுட்டு எடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நாங்கள் ரவையை யூஸ் பண்ணி தான் இந்த தோசையை நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். இந்த ரவை யூஸ் பண்ணுறதால என்ன பார்த்தீங்கன்னா இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வரும், அதோட நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த கோதுமை மாவு இல்லாமல் நாங்கள் ரவையை யூஸ் பண்ணி எப்படி தோசை சுடுறது தான் இந்த காலையில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே காலைக்குள்ளே போகலாம். நான் உளுந்தெல்லாம் ஊற விட்டு கழுவி எடுத்துட்டேன். கழுவி எல்லாம் மரிச்சு எடுத்தாச்சு. கல் கொஞ்சம் இருந்தது எல்லாம் மரித்து நல்ல வடிப்பாக எடுத்துட்டேன். அதோட ஒரு பாதி தேங்காயும் திருவி எடுத்துருக்குறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் நல்லா அடிச்செடுக்க போகிறேன். நல்லா பட்டா அடிச்செடுக்க போகிறேன். நான் இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். வேறு இப்படி நல்லா பட்டா தான் அடிச்செடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே பாதி தேங்காயும் ஒரு சுண்டு உளுந்தும் அடிச்செடுத்தேன். நான் இதுக்குள்ளே தான் நான் குழச்சி வைக்க போகிறேன். இதை இப்போ சேர்த்து கொள்கிறேன் பானையில். அரை கிலோ ரவை எடுத்தேன். நல்ல வடிவாக அரிச்சு அவிச்செடுத்தேன். நான் இதை அவிச்செடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து தான் நான் குழச்சி வைக்க போகிறேன். ரவை தோசை தான் செய்கிறது. முதல்வருக்கா நான் கோதுமை மா தோசை செய்தேன். நான் இப்போ ரவையில் செய்ய போகிறேன். இதை நான் அளவான தண்ணி விட்டு கரைச்சி வைக்க போகிறேன். நல்ல வடிவாக கரைக்க வேணும். நான் இப்படி குழாச்சி வச்சுட்டேன். நான் இப்போ இரவு குழாச்சி வைக்கிறேன். விடியத்தான் இதை சுட போகிறேன் தோசை. விடிய இதுக்கு தண்ணி காணாண்ட நான் உப்பு சேர்க்கைக்குள்ளே தண்ணி விட்டு கரைச்சி போட்டு எங்களுக்கு ஈட்ட பதத்தில் எடுத்து நாங்கள் தோசை சுடலாம். இப்படியே நான் வச்சு மூட போகிறோம். நான் இப்போ சாம்பாருக்கு தேவையான மரக்கறிகளை பிடுங்கி எடுக்க போகிறேன். முதல்ல தக்காளி பழத்தை பிடுங்கி எடுப்பேன். தக்காளி பழம் போட்டால் சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி பழமும் காணும். கறி மிளகாயும் பிடுங்கி எடுப்போம். இது புஸ்தாக்காய். இதில் 2-3 பிடுங்கி எடுப்போம். இப்போ நாங்கள் என்னென்ன பிடுங்கி இருக்கிறோம்னு பார்த்தா தக்காளி பழம் எடுத்துருக்கிறோம், கறி மிளகாய் எடுத்துருக்கிறோம், கத்தரிக்காய் எடுத்துருக்கிறோம், அதோட புஸ்தாக்காயும் பிடுங்கி எடுத்துருக்கிறோம். இப்போ நான் பிடுங்கி எடுத்த மரக்கறிகளோட பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்து எங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. எங்களுக்கு பால் எல்லாம் விட்டு நல்ல பழப்புளி எல்லாம் விட்டு ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆகிட்டு நாங்கள் தோசை சுட போகிறோம். எங்களுக்கு தோசை எல்லாம் நல்லா புளிச்சு ரெடி ஆகிட்டுது. கிண்டி பார்ப்போம் எப்படி புளிச்சிருக்கண்டு வேறு. இதுக்குள்ளே நான் இனி உப்பு சேர்க்க போகிறேன். தூள் உப்பு தான் சேர்க்கிறேன். அதோடு ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். தண்ணி காணாது கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தான் கரைக்க போகிறேன். தோசைமா எல்லாம் கரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு தான் கரைச்சிருக்கிறேன் தோசைமா. இது இப்படி கரைச்சா சரி. நான் இனி கல்லில் ஊற்றி எடுக்க போகிறேன். நாங்கள் தோசை ஒருக்கா பிரட்டி விடுவோம் மற்ற பக்கம் அவியறதுக்கு. நான் தோசை சுடுபட்டுட்டு நான் எடுக்கிறேன். நாங்கள் அடுத்த தோசை ஊற்றுக்கிறேன். இது நான் கொஞ்சமே கோதுமை மாவு சேர்க்கல. தனியாக ரவையும் உளுந்தும் தேங்காயும் தான் சேர்த்தேன்னா நல்லா பொங்கி வருது. இந்த காலை சாப்பாட்டுக்கு தோசைன்றது ஒரு இலகுவான சாப்பாடும் அநேகமான ஆக்களுக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடுமே இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற ஆக்கள் இல்லைன்னு சின்ன ஆக்கள் இல்லைன்னு
நல்ல விருப்பமாக சாப்பிடுவேன் தோசையில். தோசைக்கு நாங்கள் சாம்பார் தான் வச்சுனாங்க. எங்களோட வீட்டில் சம்பல் பிடிக்காது தோசைக்கு. தோசைண்டா குழச்சி தான் சாப்பிடணும் சாம்பாரில். அதுக்காக தான் நான் சாம்பார் வச்சுனேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களை விட்ட விற்கிற மாங்கரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் ஆச்சிருக்குது. எங்களை விட்டு நிறைய குரங்கு வரதுனால நாங்கள் பேக் கட்டி விட்டுருக்குறோம். பாருங்க எல்லா காய்க்கும் கட்டி இருக்கிறோம். உயரத்துல இந்த மாங்காயால் நாங்கள் பேக் கட்டாமல் 2 மாங்காய் விட்டு நாங்கள் வெட்டே இல்லைன்னு சொல்லி இங்கே பாருங்க அதை வந்து குரங்கு தட்டி வளர்த்தி அநியாயப்படுத்திட்டு போயிட்டுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி தேசி பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு கொப்பில் பாருங்க அவ்வளோ காய ஆச்சிருக்கு. வந்து இதில் முத்தே இல்லை, இப்போ தான் பிஞ்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரவுண்ட் தேசிக்காக புழுங்கி எடுத்து முடிக்கிறாங்க. நாங்கள் இது தண்ணி விட்டு கொண்டே இருக்கிறோம் நாங்கள். அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் புழுங்கி எடுத்து முடிக்க திருப்பி அடுத்த ரவுண்டும் காய்க்க வலிக்கிட்டுது. கோதுமை மாவை விட ரவை தோசை ஒரு ஆரோக்கியமானது. இப்போ கோதுமை மாவில் நிறைய சுகர் இருக்குன்றது நிறைய பேர் கோதுமை மாவை பயன்படுத்துகிறது. அப்படியே நாங்கள் ரவை போட்டு செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு ஆளை விட்டாச்சு தோசை சுட சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசையெல்லாம் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துட்டோம். நான் தான் பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்த கொஞ்சம் தோசையை சுட்டு எடுத்து முடிச்சேன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் தோசை எப்படி இருக்குன்னு. தோசையோடு நல்ல சாம்பாரும் வச்சு எடுத்தனாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சம்பளையும் விட சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கிடக்குது. நாங்கள் காலமாக நெத்திரியார் உடம்புறதுக்கு முன்னுக்கு அம்மா போய் தோட்டத்தில் மிரக்கறி எல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து சாம்பார் செஞ்சுட்டா. அப்போ நாங்கள் உடம்பி தோசை தான் செஞ்சு எடுத்தோம். நாங்கள் இன்றைக்கு தோசைன்ற டேஸ்ட்டுமா சொல்லது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது சாம்பாரோட சேர்த்து சாப்பிட. வளமையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தோசையை கோதுமை மாவு போட்டு தான் சுட்டு எடுத்து சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் ரவையை யூஸ் பண்ணியிருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டு, நல்லா சாஃப்டாகவும் வருது தோசை, சாப்பிட நல்லா இருக்குது. இந்த தோசை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட காலமை சாப்பாட்டுக்கு தான் செஞ்சு எடுத்தோம். நாங்கள் இப்படி நீங்கள் இந்த கோதுமை மாவு போட்டு தான் நீங்கள் சுட்டுருப்பீங்க. இப்படி ரவை போட்டு சுட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை மாதிரி நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். பாய்.